வணக்கம் வெண்பிரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். WBLோட 16வது மேட்ச்சு யூபி உமனுக்கும் மும்பை உமனுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கேப்டன் சாய்ஸ் எங்கே இருக்கும், ஃபேண்டசி பேஸில் எப்படியெல்லாம் பிளேயர்ஸை பிக் பண்ணுறலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூபி உமனை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸில் எப்படி மாற்றங்கள் இருக்கும், ஸோ எந்த லெவலை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. யூபி லாஸ்ட் மேட்ச் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ கண்டினியூஸாக சேசிங் டீம் ஜெயிக்கிற இடத்துல ஒரு தோல்வி அப்படிங்கிறத யூபி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தோல்வி ஒரு சேஞ்சஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் தஹிலா மெக்ராத்தை மிஸ் பண்ணிவிட்டு ஜிவால் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அதே போல் ஜி சுல்தானா அப்படிங்கிற பிளேயரையும் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சேஞ்சஸ் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு டீம் அப்படின்னா யூபி உமனை சொல்லலாம். இந்த மேட்ச் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னா ஸோ சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் எந்த பிளேயர் அப்படிங்கிறத கணிக்கிறது கஷ்டம். ஸோ சேஞ்ச் இல்லாத மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதே லெவலை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் சேஞ்ச் பண்ணுனா ஜி சுல்தானா உள்ளே கொண்டு வந்தாங்க, பட் சான்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த மேட்ச் அவங்களே தொடர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஜீவாலும் லாஸ்ட் மேட்ச் தான், ஸோ தொடர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே லெவல் தான் நம்ம எடுத்திருக்கோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ஸோ சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸோடு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களே அது அப்படியே தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லாமல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒருவேளை மும்பையில் சேஞ்சஸ் இருந்தால் பி சிசோடியா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே லெவல் தான் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம உமன்ஸ் மேட்ச் போட்டிருந்ததில் கேப்டன் ஆப்ஷன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் பிக்கிங்கை கொடுத்துருந்தோம். ஸோ அது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் மேட்ச் உமன்ஸ் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ மென்ஸ் மேட்ச் கொஞ்சம் சினாரியோ வேறு மாதிரி போகுது. பட் உமன்ஸ் மேட்ச்சில் கேப்டன் ஆப்ஷன் நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் வருது. ஸோ அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ மும்பை உமனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரெண்டு டீம்லேயும் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது கேப்டன் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர் பவுலர். ஸோ இந்த இடத்துல கேப்டன் இருக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ அது யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ப்ளஸ் செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற ரெண்டு வகையாக நம்ம எடுத்திருக்கோம். கேப்டன் ஆப்ஷன் ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர். ஸோ அதில் நம்ம கேப்டன் சான்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ இந்த ஒரு 4 பேர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன்ஸில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் இன்னும் 2 முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ இவங்க தான் டாப் கேப்டன் டாப் விசி. ஸோ என் சீவர், பிரவுண்ட், தீப்தி சர்மா. ஸோ அவங்கள எடுத்துருக்கோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ பவுலிங்லேயும் ஒரு பிளேயர் இருப்பாங்க, எக்லஸ்டோன். ஸோ இந்த 9 கிரெடிட் பிளேயர்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர் மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் அவங்கள நம்ம கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கலை. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புமே இருக்குது கேப்டனாக. பட் கன்ஃபார்ம் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸுகளுக்குள்ளே கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிறதுனால என்னுடைய சாய்ஸ் ஆஃப் வியூவில் ஸோ இந்த 4 பேரை கேப்டன் ஆப்ஷனில் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக என்சீவர் டாப் கேப்டன்சி ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேர்த்தையும் நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் சேர்த்திக்கலாம். ஸோ என்னுடைய சாய்ஸ் ஜி ஹரிஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஜிஎல் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஜி ஹரிஸ், மேத்யூஸ், அமிலாக்கர், சி ஹென்ட்ரி. ஸோ இவங்களில் கேப்டன் ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் மட்டும் எல்லாருமே பிளேயரும் ட்ரீம் டீம் என்டர் ஆகிடுவாங்களா அப்படின்னு கிடையாது. மேபி ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் ஆகலாம். பட் கேப்டன் ஆப்ஷன் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு பேட்டிங், செகண்ட் பேட்டிங், ஸோ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை பொறுத்து யாராவது மிஸ் பண்ணுறதுனா உங்களுடைய சாய்ஸில் மிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மெயினாக இந்த 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷன். ஸோ இந்த 2 பிளேயருக்குமே இருக்குது. பட் ட்ராப் ஆகிற ஒரு பிளேயர், ஸோ மேபி இப்போ யூபி உமன் லாஸ் ஆகுதுன்னா திரும்ப தீப்தி சர்மா கட் ஆகலாம். ஸோ ஒரு வேளை மும்பை லாஸ் ஆகுதுன்னா என்சிவர் கட் ஆனால் தான் மும்பை லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. ஓகே. இப்போ பவுலரில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்
அப்படின்னு பார்த்தோம்னா எக்லஸ்டோன் நம்ம சொன்னது தான், இந்த 9 கிரேடட் பிளேயர்ஸுக்குள்ளே அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்க போகுது இந்த மேட்ச்சு. பட் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கட் ஆகும்போது பவுலரில் இன்னாக வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வரலாம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ எக்லஸ்டோன் ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஸோ இஸ்மாயில், கே கவுல், ஸோ இந்த ஒரு 3 பேர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பவுலிங்கில் கேப்டன் இந்த மேட்ச் இப்படி இருக்குது, ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 இடம் அப்படி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர்லேயே கேப்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரேர் சாய்ஸ், ஒன் சைடாக மேட்ச் மூவ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பவுலரையும் கேப்டன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுதியான பிளேயர்ஸ் அப்படின்னா இந்த 3 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனுக்கு தகுதியாக இருக்காங்க. ஓகே, ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நிறைய பேர் விசி ஆப்ஷன்ஸை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆல்ரவுண்டர் பவுலரில் மோஸ்ட்லி கேப்டன் எடுக்கும்போது விசி ஆப்ஷனும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரவுண்டர் பவுலர்லேயே வர்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ கேப்டன் ஆல்ரவுண்டர், விசி பவுலர், ஸோ அந்த மாதிரியும். ஸோ ஆல்ரவுண்டரில் கேப்டன் விசி, இல்லை பவுலர்லேயே கேப்டன் விசி, ஸோ இந்த மாதிரி தான் நிறைய நேரங்களில் மூவ் ஆகிருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்சு லெவல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி கவர் ஆகி பேட் பண்ணுற இடத்துலையும் அவங்க இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி டீமை மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டீமை பிக் பண்ணுற விதத்தை பார்த்துக்குவோம். இந்த போத் பிளேயருக்கும் சேம் சாய்ஸ் தான். நீங்கள் சேஃபாக போகிறீங்க அப்படின்னா யாஸ்டிகா பார்ட்டியை பிக் பண்ணிக்கிறது பெட்டர். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க யூச்செட்ரியை ட்ரை பண்ணலாம். கமலினி மும்பை லாஸ் ஆகிற மாதிரியான டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ விக்கெட் கீப்பிங் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பிளேயர் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் 2 பிளேயர் வாய்ப்பு இருக்கும். ஸோ இது சில நேரங்களில் ஆல்ரவுண்டரையும் பவுலரையும் பேஸ் பண்ணி வரக்கூடிய இடங்களில் இங்கே ரொம்ப குறைவான பிளேயர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேட்டிங் கேட்டகரி மட்டும் எப்போவுமே இந்த நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்கி அப்படிங்கிற மாதிரி தான் வருது. மும்பை வின் பண்ணுறாங்கன்னா ஹர்மன்பிரீத் கபூரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் அதை தாண்டி இருக்கக்கூடிய சேகர்வாத், கேபி நவ்கரே, ஜிவால், ஸோ இந்த 3 பிளேயரில் யாராவது ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபி உமனை பொறுத்த வரைக்கும். ஸோ பிஎம்எனில் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜிவால் கூட திரும்ப வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ விருந்தா தினேஷை கூட அந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் அல்லது ஹர்மன்பிரீத் கபூர். ஸோ இதில் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் அல்லது ஹர்மன்பிரீத் கபூரோடு சேர்த்து 2 பிளேயர். ஸோ இந்த அளவில் ட்ரீம் டீம் அமைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதிகபட்சமே 2 பிளேயர் பேட்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரி திரும்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேட்டகரியாக இருக்குது. மினிமம் 5 பிளேயர்லேருந்து மேக்ஸிமம் 6 பிளேயர் வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ கபூர் இந்த மேட்ச் பிக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் இருந்தால் மட்டும் பிக் பண்ணலாம். அதர்வைஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எங்கள் சாய்ஸு. மினிமம் 5 பிளேயர், மேக்ஸிமம் 6 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஸோ இதில் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை, நம்ம சொல்லிட்டோம். ஸோ என் சீவர், தீப்தி சர்மாவில் யாராவது ஒருத்தர் கட் பண்ணுறேன்னா கட் பண்ணுங்கள். ஜிஎலுக்கு மட்டும் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும், அதர்வைஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸு. நம்ம சொன்னது 5 பிளேயர் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மொத்தம் 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ ஒருத்தரை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இங்கே விஷயம். அதனால் விளக்கம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மினிமம் 2 பிளேயர்லேருந்து மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை இங்கே தான் இன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு மினிமம் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிட்டு இருப்பாங்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். ஸோ இந்த 2 பேர்த்து எடுக்கிறீங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 5 பேர் தான் எடுத்திருக்கீங்க, ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயரை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இங்கே ஒரு லோ பிக் பிளேயர்ஸை இன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் ஆப்டாக இருப்பாங்க, ஜி சுல்தானா ஓவர்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் மேபி ஒரு விக்கெட் அப்படி ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஜே கலிடா அவங்களுக்கும் ஓவர் தர மாட்டேறாங்க. ஸோ
எஸ் குப்தா, கே கவுல். ஸோ இவங்க கம்பல்சரி ஒரு மினிமம் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண வாய்ப்புள்ள பிளேயர்ஸ். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். திடீர்னு சுல்தானாவுக்கோ அல்லது ஜே கலிடாவுக்கோ ஓவர் கொடுக்கும்போது அவங்களும் ட்ரீம் டீம் என்டர் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஒரு லோ பிக் பவுலரை இந்த மேட்ச் வின் பண்ண பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பேசிக்காக டீமை எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ வழக்கமாக நம்ம லோ கிரெடிட்டில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ், ஸோ அந்த விஷயம் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இப்போ பேட்டர்ன் எப்படி வருங்கிறதையே இதுலேயே நம்ம கவர் பண்ணிட்டோம். லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எஸ்டிஆ மிஸ் ஆக ஒரு பட்சத்தில் அந்த இடத்துல யூ செட்ரி. ஸோ கமலினியும் அதே ஆப்ஷன் தான். இதில் மும்பை லாஸ் ஆகிறாங்க அந்த மாதிரி இடங்களில் கமலினியை யூஸ் பண்ணுங்கள். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் செகர்வாத், விருந்தா தினேஷ், ஸோ ஜீவால் நம்ம சொன்ன விஷயந்தான். ஸோ கரெக்டாக பிக் பண்ண முடியல. ஸோ அவங்க வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியல. ஸோ அவங்கள விட்டுருவோம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸு கே கவுல், குப்தா. பட் இந்த 4 பேர்த்தில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போதே எப்போவுமே ஒரு 7 பிளேயர் அப்படிங்கிறது வரும். ஸோ அதில் 3 பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அதில் இந்த 4 பேர்த்தில் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 பேரில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு கூட இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட டீமை மேக் பண்ணலாம். இது கூட பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஏ கபூர் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது 3வது பிளேயராக நீங்கள் ட்ரீம் டீமுக்கு பிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த அமைப்புக்குள்ளே தான் ட்ரீம் டீம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. கேப்டன் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி எந்த டீமுக்கு ஃபேவரோ அந்த டீம் சைடு கேப்டன் ஆப்ஷன், ஸோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்டாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 4 பிளேயரில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயரில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஜிஎலுக்கு யூஸ் பண்ணுங்கள். எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் என்சிவர் தீப்தி சர்மாவை உள்ளே வச்சுக்கிறது நல்லா தான். ஸோ அங்கே கேப்டன் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். மும்பைக்கு ஃபேவராக நீங்கள் டீம் போக்குறீங்க அப்படின்னா என்சிவர்கிட்ட பாயிண்ட் இருக்கும். ஸோ அவங்களையே கேப்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், சிம்பிள் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உமன்ஸ் மேட்ச் இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணினாலே போதுமானதாக இருக்கும். டீம் கரெக்டாக உட்கார வாய்ப்பு இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.